இது வந்து உருளைக்கிழங்கு அல்வா. உருளைக்கிழங்கு அல்வா இது வந்து இந்த இது மாதிரி இந்த அரை கப்பு சர்க்கரை இது போட்டு லைட்டாக ஒரு அரை இது தண்ணி விட்டு இது பண்ணியிருக்கேன். இதில் வந்து இது நெய் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தாளிச்சு இது வந்து கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கலந்து இந்த இது இப்படி அல்வா மாதிரி வரணும்ல அதுக்கு கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டு கேசரி போடணும். இந்த உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு நல்லா இது பண்ணணும். நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டி கொஞ்சம் கட்டியானதும் அப்படியே தட்டில் ஊற்றி இது பண்ணணும். கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தட்டில் ஊற்றினாக்கா ஆனால் உருளைக்கிழங்கு அல்வான்னு யாரும் செஞ்சு பார்த்துருக்க மாட்டாங்க. நல்லா இருக்கும். எல்லா அல்வாவும் செஞ்சு பார்த்துப்போம். உருளைக்கிழங்கு அல்வா அன்றைக்கி ஆப்பிள் அல்வா செஞ்சு காமிச்சேன். அது மாதிரி இது உருளைக்கிழங்கு அல்வா டேஸ்ட். கொஞ்சம் முந்திரி வந்து எண்ணெயில் கருவிச்சு சரியாக வறுத்துக்கங்க. முந்திரி கொஞ்சம் கருவிச்சு யாருக்கு அது வேண்டாம் அனுப்பிக்கோ. அல்வா சாப்பிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிடுவேன். பிள்ளைங்கள்லாம் நல்லா சாப்பிடுங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா.